ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த ரேங்க் வந்துட்டு நம்ம ரேக் கம்பெனியில் எனக்கு ஒரு ஜாப் வேணும், அதுவும் ரேக் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு நான் வரேன், எனக்கு இங்கே ஜாப் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேக் அப்பா கிட்டேயும் கேட்டுட்டு இருக்க. அங்கிள் பார்த்துட்டு என்னடா இது சனியும் விட்டு தொலைய மாட்டேங்குதே, பின்னாடியே சுத்துதேங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. ஹீரோவும் செம்மையா பயந்து போயிடுறா, இவளை எப்படி இங்கேருந்து விரட்டுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்துட்டு இல்லம்மா இங்க இப்போதைக்கு ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க உன்னை இன்டர்வியூல எடுக்க போறது இல்ல, இப்போ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பியும் விட்டுறாரு. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரக் கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி உங்க அப்பா என்னை வெளியே அனுப்பிட்டாருங்கிறதுக்கு எனக்கு தெரியாது, எங்க அப்பா சொன்னாருன்னா அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் நடக்கும் கம்பெனில, நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு பிம் கிட்ட ஹெல்ப் கேட்பா. பிம் ப்ளீஸ் சொல்ல அப்படிங்கிறதுக்கு பிம் என்ன சொல்றது, நானும் எங்க அப்பாவும் முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் யாரும் எந்த முடிவு எடுக்க முடியாது, சோ நீ தேவையில்லாத எங்களை ஃபோர்ஸ் பண்ணாத, முடிவு எடுத்தது தான், சோ இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கு வேலை தேடி வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம பிம்மும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் இவ தனியா உட்காந்துட்டு நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் டெய்லி வருவேன்னு சொல்லிட்டு அதே போல் அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கும் போயிடுறா. அங்கே போயின உடனே அங்கிளும் ஹீரோவும் பார்த்துடுறாங்க. அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நான் தான் நேற்றே சொல்லிட்டேனேம்மா, எதுக்காகம்மா திரும்ப வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நான் இங்கே டெய்லி வந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னடா இவ்வளோ வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்ட்டு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேக் என்ன இது ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு, அப்பா அவளை வெயிட் பண்ண விடுங்க, அவள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலாம் மாட்டா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்ச நேரம் கூட அவளால வெயிட் பண்ண முடியாது, அவளே இங்க இருந்து ஓடுறாளா இல்லையான்னு பாருங்க, நீங்க எதுக்கும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டேவும் ஆயிடுது, நைட்டும் கூட ஆயிடுது, ஆனாலும் அவ அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல நம்ம மீனாவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த ரேங்க் ஆஃபீஸ்க்கும் போறாங்க விசாரிக்கிறதுக்காக. அவனையும் விசாரிக்கிறாங்க, அவனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். ஆனா நம்ம மீனா தான் நம்புற மாதிரியே இல்லை, நீ ஒரு பொண்ணு மேல பிளேம் பண்ணாத, நீ தப்பு பண்ணிட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சொல்றதுக்கு, நான் தப்பு சொல்லலாவதா என்னை முதல்ல செடியூஸ் பண்ணனா, இந்த டிராவை இப்படி இழுக்கிற மாதிரி என் மேல சாஞ்சிக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேருமே பாத்ரூம்குள்ளேயும் போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் மீனாவும் நம்புற மாதிரி இல்லை. அந்த சமயத்தில் ஹீரோ ஃப்ரெண்ட் இருந்துட்டு இதெல்லாம் எப்படி நம்புறது, ஒருவேளை வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா ஒருவேளை உண்மை என்னன்னு தெரிஞ்சிடலாம் இல்லையா அப்படிங்க. அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அதை காட்டவும் அப்படியே போயிட்டு அங்கே உள்ள மேனேஜர்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்குறதுக்கு. அவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அதில் இவங்க ரெண்டு பேரும் பதிவாயிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம மீனா அதை வாங்கிக்கிறாங்க. என்னுடைய எம்ப்ளாயிஸை விட்டு இதை செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேங்க் ஹீரோவை விடுற மாதிரியே இல்லையாட்டுக்கு டெய்லியுமே வந்துக்கிட்டே இருக்கா ஆஃபீஸ்க்கு. அதே போல் ஒரு நாள் வர்றது, ஒரு நாள் உள்ள அவனுடைய ரூமில் இருந்தே வெளியே வரா. என்னன்னு கேட்டால் ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் பிம்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பொண்ணு இருந்துட்டு, ரேங்கோடைய ஹஸ்பண்டும் நானும் ஆஃபீஸ்க்கு வரோம், உங்ககிட்ட அந்த ரெனோவேட் விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஷாக்காக இருக்கு. ஏன்னா இந்த சனி இந்த இங்கே இருக்கு, அதனால இங்கே எல்லாம் வர வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாமா, அவருடைய வீட்டுக்கே போய் பார்க்கலாம், ஏன்னா அவருடைய வீட்டை பார்த்தா ரெனோவேட் பண்ணுறது எப்படி என்ன ஏதுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவருக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா கொடுப்பாரு, நாம அங்கே போனோம்னா அந்த வீட்டையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதே போல் அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க அங்கே போயிட்டு ரெனோவேட் விஷயத்தை பற்றி பேசிட்டு வெளியே அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம பிம்க்கு வந்து மயக்க வர மாதிரி இருக்கு. அப்படியே மயக்க வர மாதிரி ஆகவும் நம்ம ரேக்கும் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சுமா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை காலையிலேருந்தே கொஞ்சம் மயக்கமாக இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லவும் இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாட்டுக்கு அதனால தான் மயக்கம் வருதுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். நம்ம வேணா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, எனக்கு இன்னைக்கு காலையில் தான் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு முகமே அப்படியே வாடி போயிடுது. அதுக்கப்புறமும் சரி வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் அந்த வீட்டையும் சுற்றி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு
ரூம்குள்ளே வரப்போ ஒரு டஸ்ட்பின் ஃபுல்லாகவே இந்த ரேங்கோடைய ஃபோட்டோவாக இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பார்க்குறான். அந்த ரேங்கோட ஃபோட்டோ அவள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்தெல்லாம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் குப்பை தொட்டிலே போட்டுட்டு இவளுக்கு இதுதான் சரியான இடங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம பிம் ரேங்க் ஹஸ்பண்ட் கிட்ட ரேங்கை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, இப்போ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. ஆல்ரெடி தான் அவன் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு தானே வந்தான். அவள் பேசுனதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறான். அவள் நல்லவளா? அவள் என்னென்ன பேசுனா உன்னையே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற அளவுக்கு தான் அவள் பேசிக்கிட்டு இருக்கா. நீயே ரக்கு ஏற்ற பொண்ணு இல்லை, நீ ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் யோசிக்கிறா. ஆனால் நீ அவளை பற்றி இப்படி யோசிக்கிறியன்னு அவனும் நினச்சி பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்கிறதுன்ட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை. அவள் ஃப்ரெண்டை பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசிகிட்டு இருக்கா. அவள் முதல்ல மாதிரி இல்லை, இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறா. ஒரு கம்பெனிலே ஹோஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் கூட கேட்டுக்கிட்டு இருந்தா. அது இல்லாத ரீசெண்டாக ரேக் ஆஃபீஸில் போயிட்டு ரேக்கு செக்ரட்டரியாக கூட இருக்கணுங்கிறதுக்காக கேட்டுட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்லவும் அவனுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற, ரேக் செக்ரட்டரியா? அப்போ நீங்கள் அவளை ரேக் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு, இல்லை இப்போதைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒர்க்கர் தேவைப்படலை, ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம், அதனால் அவளும் வேறு இடத்துலலாம் ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக இவ டெய்லியும் போகிறது நம்ம ரேக் ஆஃபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கா. ஆனால் போய் சொல்லிட்டு நான் வேலை தேட போகிறேன்னு போய் சொல்லிட்டு போவா போல இருக்கு. இவன் இருந்துட்டு கேட்குறான், இந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒர்க் தேடி போய்கிட்டு இருக்கான்னு கேட்குறதுக்கு, அது எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி அவகிட்ட கேட்டதில்லை, அவளும் அதை பற்றி என்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம ரேக்கும் அங்கே வந்துடுறான். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா, அவனுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன இவகிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த சைடு ஆஃபீஸில் இருந்தவ அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கா, தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகலாம், இப்போ டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்க, நாங்கள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு, ரேக் இன்னும் வரலையேன்னு கேட்குறா. ரேக் வர மாட்டாங்க, ஏன்னா அவுட் சைடு கிளைண்ட் வீட்டை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருந்துருப்பாங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லவும், இதையே இவ்வளோ நேரமாக என்கிட்ட சொல்லாத விட்டுட்டேன்னு அவளுக்கிட்ட கோவப்பட்டுட்டு வீட்டுக்கும் வரா. வீட்டுக்கு வந்தால் நம்ம ரேக் அவன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே காஃபி குடிக்கலான்ட்டு வாசலில் நின்றுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு இருப்பானா. அந்த சமயத்தில் இவ வந்தவ அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஏதோ தண்ணி எல்லாம் காலில் ஊற்றிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்தவ திரும்பி போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேருந்து வழக்கம் போல் அதே வேலையை தான் பண்ண ஆரம்பிக்கிறார். ரேக்கோட ஆஃபீஸில் போயிட்டு வெயிட் பண்ணுறது இவளோட வேலை. அப்படி போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க ரொம்ப லேட் ஆகிடுது. ரேக்கும் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க, இவ அங்கேயே பாய் விரிச்சு போட்டு படுத்த மாதிரி அங்கேயே சோஃபாவிலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் வர்றதும் அவள் பார்க்குறா. இவனும் சரி எழுப்பிடலாமா வேணாமான்னு பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு டோர்கிட்ட போயிடுவான். அந்த சமயத்தில் இவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கழிச்சு விட்டுட்டுலாம் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண, அவனும் டோர்கிட்ட போகணுவேன், சரி இவளை எழுப்பிடாத, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவளை இங்கேயே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு போய் எழுப்பிடவும் செய்கிறான். எழுப்பிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேருங்கிறதுக்கு, சரி நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா ஏன் கூடியே நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்லேயே அப்போ 2 பேருமே காரில் வந்துட்டு இருக்கக்குள்ளேயே இந்த ரேங்க் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அவள் பழைய விஷயத்தையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. நீ பிஸ்னஸில் ஒரு டீலை முடிச்சதுக்காக நம்ம 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல அப்படின்ட்டு ரொம்ப அவள் பழைய விஷயத்தெல்லாம் பேசி அவனுக்கும் ஞாபகப்படுத்தி விட்டுறா. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதே நினைப்போடையே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பிம் வந்தவங்க இந்த ரேங்கை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. ஏதாவது வேலை கிடைச்சிருக்கான்னு கேட்குறதுக்கு, வேலை கிடைச்சிருக்கு, ஓனர் எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப ஸ்வீட் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ரேக்கும் பின்னாடி இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. இவ வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பேசவே ஆரம்பிக்கிறா. அவர் ரொம்ப நல்லவர், எனக்காக ஒர்க் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு, நாளையிலேருந்து நான் ஜாப்க்கு போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு இங்கே பயமாக இருக்குது. இப்போ அப்படியே ரேங்கோடைய ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. அவன் ஃபுட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு மட்டும் இல்லாத ஹோட்டலாகவும் பண்ணுறதா இருக்கான் இல்லையா, அதனால் ஒரு செஃப்பை கூட்டிகிட்டு வந்து சமைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் நம்ம பிம்மோட தங்கச்சியை தான் கூட்டிகிட்டு வந்து சமைக்க வச்சு அவனுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஜூஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இது இப்போ யார் பண்ணது நான் பார்க்கணுங்க, அவங்களும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே நிற்கிற
கேட்குறது நம்ம பிம் தங்கச்சி. அவங்க 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டாவே செம்ம சண்டையில் போகும் இல்லையா? செம்மையாக சண்டை போகுது. இவ ஒரு பொய்க்காரி, இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இவ வந்தானா நம்ம ஹோட்டலே விளங்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்க ஆன்ட்டிக்கு ஒன்றும் புரியல. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற? அவள் ஒரு சேஃப், அவளை பற்றி இப்படி ஏன் பேசுகிறாங்கிறதுக்கு எனக்கு தெரியும். இவ எப்படியும் அவன்கிட்ட பொய்க்காரி தெரியுமா? இவ பிம்மோடைய தங்கச்சி. ஆனால் என்கிட்ட எத்தனை தடவை பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா அப்படிங்க. ஏமா அந்த மாதிரிலாம் ஏமாத்தினேன்னு கேட்குறதுக்கு, ஏன்னா இவ ரேங்கோடைய ஹஸ்பண்ட் தானே. இப்போ எங்கள் அக்கா வீட்டில் இருக்கா, அங்கே இருந்துட்டு எங்கள் அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஜெயராங்க் அங்கேயா இருக்கா அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு கேட்குறதுக்கு, ஆமாம் நான் கூட போய் பார்த்துட்டு தான் வந்தேன், அவளை போக சொன்னா அவளும் கேட்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணட்டோன்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேத்துக்கும் சண்டை சும்மாவே வந்துட்டு இருக்கோம். நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு நம்ம ரேக்கோட அப்பா வேற வெளியே ஹாங்காங் போறாரு போல இருக்குது. அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டுமா போறாங்க போல இருக்கு. அவனும் சரி நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ரேக் அப்பா அவனை தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாரு அந்த ஜெயரங்க் நம்ம இடத்துக்கே வந்துகிட்டே இருக்கா, அவளை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கே, நீ அவளை வெளியே தெரியிற மாதிரி வச்சிடாத. நம்ம பாங்காண்டிக்கும் நம்ம பொண்ணுக்கும் மட்டும் தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது. எவ்வளவு தூரம் நீ உன்னால மறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மறைச்சு வச்சுக்கே. நான் 2 நாளையில வந்துடுறேன், கொஞ்சம் சமாளிச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரேங்க் இங்க இருக்கிறது தெரியாம இந்த ரேங்க் போயிட்டு ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க ஒர்க் பண்ற பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ரேங்க் இங்க இல்ல, அவங்க அப்பா ஹாங்காக்கு போறாரு, அதனால அவரை அனுப்பி விடுறதுக்காக அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க, இங்க வரமாட்டாங்க, இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இது முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிடுற. அதான் இப்போ சொல்லிட்டெல்லாம் கிளம்புங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் ஒரு இங்கிலீஷ்காரங்க வந்துட்டு ரேக்கு அப்பாவை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் அவரை மீட் பண்ணணும், எங்கே இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசணும், என்னைய விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க இங்கிலீஷில் கேட்டுட்டு இருப்பாங்களா, அது இந்த பொண்ணுங்களுக்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு இருந்துட்டு யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பான்னு கேட்க அங்கே உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த ரேங்க் தான் ஆல்ரெடி இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்தா இல்லையா, அவள் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப, அதனால் இவ டைரெக்டாக முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த மாதிரி அவரை நீங்கள் பார்க்க முடியாது, அவரை ஹாங்காங் போயிட்டாரு, இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் நீங்கள் யாருன்னு கேட்குறதுக்கு நான் அவருடைய செக்ரட்டரின்னு சொல்லிடுறா. அவங்களும் செக்ரட்டரி தானன்ட்டு அவ கூடயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இந்த ரேங்க் அந்த இங்கிலீஷ்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க எம்ப்ளாயி ரேக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவனும் அர்ஜென்ட்டாக ஓடி வரான், என்னாச்சுன்னு கேட்க அங்கே பாருங்களேன் அப்படின்னு காட்டுறா. அங்கே பார்த்தா அந்த ரேங்க் கூட அந்த லேடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, எனக்கும் தெரியல சார், இந்த லேடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்க. அவனும் பக்கத்தில் போகிறான். அப்புறம் அவங்க பிஸ்னஸ் பற்றி பேசினாங்களே அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு இவ்வளோ ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உன்னுடைய செக்ரட்டரி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனுக்கா செம்ம கோவமாகுது, அது இல்லாத நாளைக்கே நீங்கள் 2 பேரும் என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே அவனுக்கு ஷாக் ஆகுது, என்ன சொல்கிறாங்கங்கிறதுக்கு. ஆமாம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகணும், அது இல்லாத மேடம் உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. என்னோட ஃப்ளைட் டைம் கூட நீ ஞாபகத்தில் வச்சு எனக்கு ஞாபகப்படுத்தி விடுற, நீ ரொம்ப நல்ல செக்ரட்டரி, ரொம்ப டைமிங்கை கீப் அப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக பேசிட்டு ரேக் கிட்டேயும் உனக்கு ரொம்ப நல்ல செக்ரட்டரி கிடச்சிருக்கா, நீ கொடுத்து வச்சோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. இவனுக்கா செம்ம கோவமாகுது. இவனையும் அதிகம் அவள் பேசவே விடலை. அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு நீ நாளையிலேருந்து இந்த இடத்துக்கே வரக்கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிட்டுன்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் விடுவாளா, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அது பேருமே அந்த லேடியை பார்க்கறதுக்காக ஃபாரினுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே அந்த ஃபாரினர் கூட ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கானா. அவனும் இந்த ரேங்கை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவளை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு போல இருக்கு. கை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல சுத்தி காட்டிக்கிட்டு அப்ப அந்த ஃபாரினர் லேடி இருந்துட்டு இவனை பத்தி சொல்றாங்க. இந்த இடத்துல மசாஜரை ஒர்க் பண்றான், மசாஜ் சூப்பரா பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லி அவனை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அவளுக்கு ஆல்ரெடி இந்த ரேங்க் தான் மசாஜ் பைத்தியமாச்சே, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்களுக்கு மசாஜ்லாம் பண்ண தெரியுமா, நான் போகிறதுக்குள்ளே எனக்காக ஒரு டைம் பண்ணி விடுறீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இந்த ரேங்க் அங்கே போனதுக்கப்புறமா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. அவனை செட்டிஸ் பண்ணுறதுல தான் அவளுடைய வேலையாக இருக்குது. அது இல்லாத பக்கத்துலேயே ஒரு 2-3 பசங்க இருக்காங்களே, அதெல்லாம் மறந்துட்டால என்னன்னு தெரியல. அவனை செடியூஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இங்கே உள்ள பசங்கள்லாம் பார்த்துட்டு அவனுங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்களுக்கும்
தோணுது. ரக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு சத்தம் போட்டாலும் ஏன் நீ ஏன் அதை பத்தி நீ யோசிக்கிற, ஏன் உனக்கு பொசசிவ் ஆகுதா அப்படின்லாம் கேட்டுட்டு நான் போயிட்டு என் வேலையை பாக்குறேன்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டு திரும்பவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்கா. பொறுத்து பார்த்து ரக்கும் இவளை இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டா அப்படின்ட்டு அந்த ஃபாரினர் லேடி கிட்டையும் கேட்டுட்டு நான் கொஞ்சம் ரேங்க் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த மாதிரி இங்கே வந்து இப்படி நடந்துக்கிற, உனக்கே அசிங்கமா இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க நான் என்ன பண்ணுறேன், நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் பண்ணலையே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு, அவன் என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறான், என்னை பார்த்தாலே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனையும் கூப்பிடுறா. அவனும் டக்குன்னு பல்ல இழிச்சிட்டே வந்துடுறான். அவன் வந்து பண்ணி சும்மா என்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னவொடனே அவனும் கையை பிடிச்சு மெதுவாக கூட்டிட்டு போறான். இந்த சைடு நம்ம பிம்மோட தங்கச்சி ரேங்க் ஹஸ்பண்ட்க்கு ஹோட்டல் வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னென்ன மெனுலாம் தேவைப்படுது அப்படின்ட்டு அவ குறிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாளா. அந்த சமயத்துல ஆன் கால் பண்றா. ஆன் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேங்க்கும் ரெக்கும் ஒரு நாள் ஒன்னா வந்தாங்க இல்லையா, அதை பார்த்துருப்பா. அதை பத்தி அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்க அவளுக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு, ரேங்க்கும் ரெக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்க ரேங்க் ஹஸ்பண்டா பின்னாடி தானே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கும் என்னவங்க என்னாச்சு இப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்க. சரி நான் வீட்டுக்கே வரேன், எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசலாம், எனக்கு இங்கே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்க் ஹஸ்பண்டும் நம்ம பிம்மோட தங்கச்சியும் 2 பேருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனும் அவங்க 2 பேரும் ஒன்னா வந்த விஷயத்தையும் சொல்றா. அது இல்லாத ரேங்கும் ரக்கும் ஒன்னா வந்த விஷயத்த ஆன் கிட்ட பிம் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பா போல இருக்கு. அதனால அதையும் சொல்றேன், இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னா வந்தாங்க, ஆனா அந்த ரேங்க் என்கிட்ட மிரட்டுற மாதிரி சொன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னா வர விஷயத்த பிம்க்கு தெரியக்கூடாது, அவகிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல. அப்ப ரேங்கோடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவ வேணும்னே இதெல்லாம் பண்றா, கண்டிப்பா இது பிம்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரிய வருது. அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம பிம் ஆக்சுவலா இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு ரூம்குள்ள இருந்து வெளியே வரா. அவ வர்றதை பார்த்தோன்னே இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க வேலைக்கு போகலையேன்னு கேட்கறதுக்கு, நான் வேலைக்கெல்லாம் போகல, இங்கதான் இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ரேங்கும் ரேக்கும் என்ன பிரச்சனை, நான் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டேன், ரேக்கும் ரேங்கும் ஒன்னா ஒரே கார்ல வந்திருக்காங்க, அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்படுறீங்க, ரொம்பவே நன்றி, நீங்க தேவையில்லாத தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது, நீங்க இதை பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்றதுக்கு அப்ப பிம் தங்கச்சி இருந்துட்டு, ஆனா பிம் அப்படின்ட்டு வாய் எடுக்க, இல்ல இதோட இதை பேச்சை நிப்பாட்டிடுங்க, எனக்கு ரேக் மேல நம்பிக்கை இருக்கு, அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப பதட்டத்தோட உள்ள வரா. அவளோட ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதே தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆன் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா வந்த விஷயத்த ரேக் இவகிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா, ஆனா அவன் தான் சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தானா சந்தேகப்படுறதுல ஒண்ணுமே கிடையாது, ஆனா சொல்லாத இருக்கிறப்ப ஏதோ ஒண்ணு இருக்குதோங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு வருது. அப்ப அவ என்ன பண்றான்னா, சரி அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு இன்னமும் பயந்து போயிடுறா. அதுக்கப்புறமும் திரும்ப கால் பண்ணி பாக்குறா. ஆனா திரும்பவும் அவனுக்கு ரீச் ஆகவே இல்லை. இங்க ரேக்க வேணும்னே ஜெலஸ் படுத்தணும், அவனை பொசசிவ் ஆக்கி தன் பக்கம் இழுக்கணும்ட்டு அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கேத்த மாதிரியே அந்த ஃபாரினர் கூட இருந்தவனும் ரேங்க் எங்க போகணும்னாலும் அவன் கையை கொடுத்து வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது இன்னுமே அவனுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி இவ தான் செடியூஸ் பண்ணிட்டா இல்லையா. அவங்க 2 பேரும் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் நம்ம ரேக் பிம்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அந்த இங்கிலீஷ்காரங்களும் வந்துட்டு, ரேக் நீ இங்க ஃபோன் ட்ரை பண்ணாத, நீ யாருக்கு கால் பண்ணாலும் போகாது, ஏன்னா இங்க சிக்னல் கிடைக்காது, நீ போயிட்டு அந்த மவுண்டெயினுக்கு மேலே ஏறி நின்றுட்டு நீ கால் பண்ணேன்னா அங்க சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ரேக் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பத்தி கேட்கலான்னு நினைக்கிறேன், கேட்கட்டுமான்னு கேட்கறதுக்கு சொல்லுங்களேன்னு கேட்க, நான் என்னுடைய பையனுக்கு ரேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன், அவன் இன்னமும் சிங்கிளா தான் இருக்கான், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கறதுக்கு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க அது உங்களோட இஷ்டம், நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேங்கை காட்டுறாங்க. அவ அங்க உள்ள சென்ட் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாளா,
கூடவே அந்த பையனும் அப்புறம் அவன் கூட இன்னொரு பையனும் நின்று செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இன்னொருத்தன் புதுசா இருக்கிறவன் நம்ம ரேங்க் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் இல்லையா, அவன் மேல சென்ட் எல்லாம் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்க அவனும் அவன் மேல சென்ட் எல்லாம் போட்டுட்டு இது பாரு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் ஸ்மெல் சூப்பரா வரும்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருப்பான்னா அப்பதான் ரேங்க் பாக்குறா இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு ட்ராக் போகுதாட்டுக்கு. அப்ப இவன் கே போல இருக்குன்னு அப்பதான் அவளுக்கே ஷாக் ஆகி பாக்குறா. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக தொண்டையெல்லாம் கணிச்சு எனக்கு பர்ஃப்யூம்லாம் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு ரேங்க் நான் வேணா உங்களை ஏர்போர்ட் கூட்டிட்டு போகட்டுமா, பிளேனுக்கு டைம் ஆயிடுச்சுலன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்கா. செமையா புலம்பிக்கிட்டு இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நாம என்னென்னவோ நினைச்சுக்கிட்டோமே, ஆனா இப்படி இருக்குது இந்த ரேக்கும் போர் அடிக்கிறான் இங்க வந்துட்டு இப்ப நான் என்ன பண்றதுன்ட்டு யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா இவன் ஒரு மசாஜ் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் கூட அதனால கேட்டிருப்பா எனக்கு ஒரு டைம் மசாஜ் பண்ணி விடணும் நான் போறதுக்குள்ளன்னு கேட்கறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த பசங்க 2 பேரும் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. இவ இங்க நின்றுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் அப்படி இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க ஆனா அந்த ப்ராமிஸை நீங்க செய்யவே இல்லையேன்னு கேட்கறதுக்கு நீங்க என்ன ப்ராமிஸை பத்தி கேட்குறீங்க, அப்பதான் மசாஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பத்தி தான் சொல்றேன்னு சொல்லவும் அவளை மசாஜ் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ரேக் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவளை தேடிக்கிட்டு இருக்கிறான். எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். எங்க தான் போனான்னு தெரியலையேன்ட்டு பிரிட்ஜு கிட்ட எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்க அப்பதான் காட்டுறாங்க அவ அங்க நல்லா உல்லாசமா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிட்டான். நான் இங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சேன்னு டென்ஷன்ல இருக்கேன் இவன் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்ட்டு செம்மையா கோவம் ஆயிட்டு அவகிட்ட வந்துட்டு அந்த பசங்களை 2 பேத்தையும் தள்ளி போக சொல்லிட்டு பிடிச்சி சத்தம் போடுறான். இங்கே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் டென்ஷனில் இருக்கேன் ஆனால் நீ என்னடனா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்ட ஆரம்பிக்க நம்ம ரேங்க் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு சார் எங்களை மன்னிச்சிருங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுடைய ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் நைட்டு இங்கே தூங்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேத்துக்கும் நல்ல ரூமையும் கொடுத்துட்றாங்க. 2 பேரும் அங்கேயே தங்கிடுறாங்க. இங்கே நம்ம பிம் காலையில் ஆன உடனே ஆபீஸ்க்கும் கிளம்பி ஓடி வந்துடுறாங்க. ஆபீஸ்ல விசாரிச்சா இந்த மாதிரி ரேக் வெளியே போயிருந்தானே என்னாச்சு எப்ப வருவான் அவனுடைய ஃபிளைட் எப்ப என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தெரியாது நான் ஃபிளைட் புக் பண்ணவே இல்லை அவர் வெளியே போனதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிம்க்கு இதை கேட்ட உடனே செம்மைய ஷாக் ஆயிடுது. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவன் கிளம்பக்குள்ள போன்ல ஒரு மெசேஜை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்பயும் கூட பிம் கேக்குறாங்க என்னாச்சு எதனால இப்படி டென்ஷனா இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவோட செக்ரட்டரி தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட் புக் பண்ணி சொல்லியிருந்தா இல்லையா அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பிம்மும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே இந்த ரேங்க் நல்லா கிளம்பி ரெடி ஆகிட்டு ரேக் இருக்கிற ரூமுக்கும் வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா அவன் டென்ஷனில் இருக்கான். இவ பாட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நீ இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலையா ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கு ட்ரை பண்ண இவனுக்கு செம்மைய டென்ஷன் ஆகிடுது. வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி என்னை சஜஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு அவ கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. நீ ஏதோ ஒத்துக்கலைன்னா நான் பிம்க்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க அவனுக்கும் கோவம் ஆயிடுது. நீ அவளுக்கிட்ட எதுவுமே கால் பண்ணி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நானே அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி மவுண்டனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுக்க போக இவளும் பின்னாடியே வந்துட்டு ரேக் நானும் வரேன் நானும் இன்னும் அவளுக்கு கால் பண்ணல நான் கால் பண்ணலான்னா நான் எங்க இருக்கேன்னு அவளுக்கு ஏதாவது ஒரு டவுட் வரும் நானும் அவகிட்ட பேசணும் அப்படிங்கவும் சரி வேற வழி இல்லையே அதனால ரேக்கும் கூட்டிகிட்டும் போயிடுறான். 2 பேருமே மலை உச்சிக்கும் வந்துடுறாங்க. இங்க நம்ம பிம் செம்மையா பயந்து போனவங்க மீனா கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு செம்மையா புலம்பி தள்ளுறாங்க. அவங்க 2 பேருமே வீட்டுல இல்ல 2 பேருமே எங்க போனாங்கன்னு தெரியல எனக்கு 2 பேருமே கால் பண்ணவும் இல்லை எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பிக்கிட்டு இருக்க. மீனாமும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் 2 பேருமே சமாதானப்படுத்துறாங்க. நீ எதுக்கும் தேவையில்லாத பயப்படாத நீ ரக்க நினைச்சு தேவையில்லாத பயப்படுறேன்னு எனக்கு தோணுது. ரேங்க் எல்லாம் அவன் எதுவும் யோசிக்க மாட்டான் நீ தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காதங்க. மீனாவும் சமாதானப்படுத்துறா நீ தேவையில்லாத தப்பா யோசிக்கிறியோன்னு எங்களுக்கு தோணுது ரேங்கை விட்டு ரேக் அந்த மாதிரி இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. எனக்கு ரேக் இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதில்லை எங்கே போய் சொல்லிடுவோனோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னாலும் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கால் வரலையே, யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசவே இல்லையே. நானும் கால் பண்ணுறேன், 2 பேத்துக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுங்க. அப்போ இங்கே தான் ரெக் வந்துட்டு மலை உச்சிக்கும் போயிட்டான் இல்லையா, பிம்க்கும் கால் பண்ணிடுறான். அந்த சமயம் கால் வரவும் அவங்களும் கால் அட்டன் பண்ண போக மீனா இருந்துக்கிட்டு எதுவும் டென்ஷன் ஆகிட்டு அவங்ககிட்ட கத்தக்கூடாது, மெதுவாக பேசு, அவனுக்கு நீ சந்தேகப்படுற விஷயத்த காட்டி கொடுத்துடாத அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறா. அப்போ ரேக்கும் நான் இந்த மாதிரி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் பிம், என்னால் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ல, என்ன வீட்டுக்கு வர முடியாதான்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரேக்கும் ஆமா எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஃபிளைட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு இங்கேயே இருக்கிற மாதிரி தான் ஆகுது, நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கவும் அவங்களும் ஓகே சரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்களும் ரேங்க்கும் ஒரு நாள் தனியா கார்ல வந்தீங்களா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்க அவனுக்கு ஷாக் ஆயிடுது. இவன் ஷாக் ஆகி பாக்குறத பார்த்த உடனே இந்த ரேங்க் நல்லாவே புரிஞ்சு போயிடுது, நாம போட்ட பாம் தான் பூகம்பம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவனும் இதுக்கு மேல போய் சொன்னா நம்ம தான் தேவையில்லாத மாட்டுவோன்ட்டு இவனும் உண்மையை சொல்லிடுறான். இல்ல நான் கார்ல வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு டைம் அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா பஸ்க்காக, அதனாலதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி மாத்தி சொல்லிடுறான். ஆனா பிம் திரும்பவும் சந்தேகப்படுற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இல்லாத இன்னைக்கு நான் காலையில தான் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன், அங்கே உங்கள் அப்பாவோட செக்ரட்டரியை நான் பார்த்தேன், அவங்க கிட்ட நீங்கள் ஃப்ளைட் டைமை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்களான்னு கேட்குறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, நான் ஃப்ளைட் புக் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கவும் இவனுக்கு ஷாக் ஆயிடுது. அப்படியே முறைச்சு ரேங்கை பார்க்க அவள் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கா. பிம்மோ இந்த செக்ரட்டரி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னா வேற எந்த செக்ரட்டரி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணாங்கன்னு கேட்க அவனுக்கும் வேற வழி இல்லாம நான் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா புது செக்ரட்டரி வந்திருக்காங்கன்ட்டு, அந்த செக்ரட்டரி தான் டிக்கெட்லாம் புக் பண்ணாங்க, நீயே இந்த மாதிரி தேவையில்லாத என்னை சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்க, நான் இங்கே கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன், ஒர்க் அதிகமாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உன் கொஞ்சம் ஹார்ஸாகவே பேச ஆரம்பிக்கவும் அந்த பொண்ணுக்கும் என்ன ஏன் இப்படி என்கிட்ட கத்தி பேசுறீங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேசிட்டு நான் உங்ககிட்ட பொய் சொல்லலாம் கிடையாது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் நாளைக்கு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் டென்ஷனில் உட்காருவானா, இவ கையில் வைன் கிளாஸில் கொடுத்துட்டு வைனை குடிக்கிறேன்ட்டு அவனுக்கு திரும்பவும் செடியூஸ் பண்ணதான் ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம பிம்க்கு செம்மையா டென்ஷனாக இருக்குது, அழுகையே வந்துடும் போல இருக்குது அந்த பொண்ணுக்கு. அப்போ மீனா இருந்துகிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறா, நீ இப்போ ரேங்க்கு கால் பண்ணி பாரு அப்படிங்க. அந்த பொண்ணும் ரேங்க்கு கால் பண்ணுறா. ரேங்க்கு நம்ம பிம் கால் பண்ணுறது தெரிஞ்ச உடனே ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் பார்ட்டிக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்ட்டு ரெக்கிட்ட சொல்லவும் அவன் என்ன பண்ணுறான்னா காரில் இருக்கிற டேப்பை ஆன் பண்ணி விட்டுறான் சாங் ஓடுற மாதிரி. அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணியும் பேசுகிறா. அப்போ பிம் கேட்குறாங்க, நீ எங்கே இருக்க, எப்போ வருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு, அதுவும் நான் பார்ட்டியில் இருந்துகிட்டு இருக்கேன், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ என்னை நினைச்சு எதுவும் கவலைப்படாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்க்கு அந்த பாட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்கவும் சரி எப்படியும் நம்ம ஃப்ரெண்டு தப்பா நடந்துக்க மாட்டா, நம்ம வாழ்க்கையிலயும் தப்பா இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுக்கிற போல இருக்கு. சரின்னு ஒத்துக்கிறா. இங்க ரேக் செம்ம டென்ஷன்ல குறுக்கு நெடுக்க நடந்துகிட்டு இருக்க. இந்த ரேங்க் வந்த வேலையை ஆரம்பிச்சிடுறா. அவனை செடியூஸ் பண்ற மாதிரியே தான் எப்ப பாரு நிக்கிறது உட்கார்றதுங்கிற மாதிரி படிக்கிட்டு இருக்க. அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு அவ வரமாட்டேங்கிறா. நான் வரமாட்டேன், நீ எதுக்காக என்னை எப்ப பார்த்தாலும் இப்படி பாக்குற, இது ஒரு டிஸ்கஸ்டிங்க பாக்குற மாதிரி என்னை பாக்குற, என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு அருவருப்பாவா இருக்கு, உனக்கு என் மேல அவ்வளவு கோவமா, அந்த அளவுக்கு கோவமா இருந்துச்சுன்னா என்னை அடின்னு கையெல்லாம் பிடிச்சிட்டு செம்மையா அடிக்கிற மாதிரி எல்லாம் அவளுக்கு அவளே அடிச்சுக்கிறா. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு எனக்கு அடிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு, என்னை அடிக்கணுமா கொலை பண்ணணுமா என்னை கொண்டு போட்டுரு அப்படின்லாம் சொல்லிட்டு செம்மையா அடிக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் விட்டு விலகி போகதான் பாக்குறான், ஆனா இவ விட மாட்டேங்கிறாளா. அப்படியே அவன் கையை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அவனும் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இவ ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே 2 பேருமே அங்க கார்லயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரேக்கை எப்படியாவது நம்ம வலையிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கிட்ட ரொம்ப சென்டிமெண்டலா அதுவும் பழைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறா. என்னை மன்னிச்சிரு, நான் பாஸ்ட்ல உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு எல்லாம் அழ ஆரம்பிக்க. அவனும் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் முதல்ல உன்னை எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, ஆனா இப்ப அப்படின்ட்டு அவளை விலக்கி வச்சுட்டு நான் இப்ப பிம்மா தான் லவ் பண்றேன், அவளை என்னால ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவ கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்க.
இருக்கிறா. அதுக்கப்புறம் எனக்கு புரியுது, நானும் பிம்மை லவ் பண்ணுறேன், எனக்கும் அவளைன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நானும் அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன், இந்த சீக்ரெட்டை நான் அவளுக்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லவும், சரி வா போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போக, ஆனால் அவன் விட மாட்டேங்கிறா. இல்லை ரக் வேண்டாம், போக வேண்டாம், நம்ம 2 பேரும் தனியாக இங்கேயே இருந்துக்கலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே டைமும் ஆயிடுது. அங்கேயே அவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க காருக்குள்ளேயே. இங்கே நம்ம பிம் தனியாக தூங்குறவங்க அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அவங்களுக்கு தூக்கமே இல்லாத எங்கே நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஹஸ்பண்டும் நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உட்காந்து அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா நிம்மதியாக காரில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ரேக் என்ன பண்ணுறான்னா ரேங்காக ஒரு என்வலப் ஃபுல்லாகவே பணத்தை வச்சு அதை அவள் கையில் கொடுக்கறதுக்கு அவள் ஒன்றும் புரியாமல் இது என்னதுன்னு கேட்க, இது நிறைய பணம் இருக்குது அப்படிங்க. எதுக்காகன்னு கேட்க அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து அவளை சிரிக்கா. அவள் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறத பார்த்தோன்னே, இது எதுக்காக உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு தெரியுதா, நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேறு வீட்டுக்கு போயிடு, எங்கள் வீட்டில் இனிமேல் இருக்காத, வேறு வீட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கு ஒரு நல்ல வீடு உனக்கு கிடைக்கும், அந்த வீட்டில் ரெண்டில் போய்ட்டு நீ இருந்துக்கலாம், இனிமேல் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் புரியாமல், ஏன் என்னை உன் வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு கேட்க, ஆமாம் அதான் உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, போ ஒரு நல்ல வீடாக பார்த்துக்கு, நீ இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்கிறது அவ்வளவா சரியாக இருக்காது, நீ வெளியே ரூம் எடுத்து தங்கிக்கோ, நம்ம ஏற்கனவே நம்ம பேசி வச்சுருக்கோம் பிம்க்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்ட்டு, அதே போல் நானும் சொல்ல மாட்டேன், நீயும் எதுவும் அவகிட்ட சொல்லக்கூடாது, ஒழுங்கா இந்த பணத்தை வச்சு வீடு தேடிட்டு அங்கே போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு செம்மையாக கோவம் வருது. அந்த பணத்தை அவன் மூஞ்சிலே விட்டு எறியலான்னு பார்க்குறா. ஆனால் அவளால் முடியல. ஏன்னா அவளுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா, அதை கையிலே வச்சுக்கிட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நல்லாவே உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆன்ட்டி இருந்துக்கிட்டு நம்ம பிம்மோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே, ஆன்ட்டி எதுக்காக இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தீங்க, என்ன இது அப்படிங்கிறதுக்கு, நான் ஹோட்டல் மெனுவை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ எதுக்கு அவளை விரட்டுற அப்படின்ட்டு கேட்க, இல்லை பாட்டி எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் ரேக்கை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, ஸோ என்னால் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு இவன் சொல்கிறதுக்கு, அப்போ நம்ம பிம் தங்கச்சி இருந்துக்கிட்டு, எங்கள் ரேக் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரேனே அப்படிங்க. அவனுக்கு ஒரு மாதிரி, இல்லை நான் உங்கள் கூட ரேக் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து உங்ககிட்ட நான் மெனுவை பற்றி பேசிடுவேன், நீங்களும் அப்படியே ரெக்க பார்க்கலாம் இல்லையா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவன் கை நிறைய புக்ஸ், அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய டிராயிங்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பானா, அதை அவ கையில கொடுத்துட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு வேற வழி இல்லாம இதை தூக்கிக்கிட்டு, இவன்லாம் ஒரு ஆம்பளையா, பொண்ணு கையில போயிட்டு இவ்வளவு வெயிட்டை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டிக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேருமே ரேக் ஆஃபீஸ்க்கும் வராங்க. அங்கே ரேக் ஆஃபீஸில் அந்த அவங்க அப்பாவுடைய செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவகிட்ட கேட்குறாங்க ரேக் எங்கன்னு கேட்குறதுக்கு. அந்த லேடி இருந்துட்டு, ரேக் இன்னும் ஆஃபீஸ்க்கே வரல, அவர் இன்னும் இங்கே தாய்லாந்துக்கே வரல, அதுக்கப்புறம் தானே ஆஃபீஸ்க்கு 2-3 நாளாவே அவர் ஆஃபீஸ்க்கு வர்றதே இல்லைன்னு சொல்ல, ரேங்க் ஹஸ்பண்டுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அவன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பான் போல இருக்குது இந்த டைமில் சந்திக்கிறதுக்காக. அவன் இல்லைன்னது செம்மையாக டென்ஷனில் கேட்க ஆரம்பிக்க, சாரி சார், இப்போ ரேக்கும் இல்லை அவங்க அப்பாவும் வெளியூருக்கு போயிருக்காரு, ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த விஷயத்த அப்படியே போஸ்ட்மான் பண்ணி வைங்க, அவர் ரேக் வந்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவரே உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாருன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ பின் தங்கச்சியும் ரேங்க் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த புக்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் போயிட்டு ரேக் ரூமில் கொண்டு போயிட்டு டேபிளில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு டேபிள்லையும் வைக்கிறா. அப்போ அங்கே ஒரு என்வலப் இருக்குது. அந்த என்வலப்பை பார்த்தோன்னே அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அது ரேங்க் கொடுத்தது போல இருக்குது, அவள் ரெஸ்யூம்லாம் வச்சு கொடுத்துருப்பா போல இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகிட்டு வெளியே வந்துக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறா, எங்கே இங்கே ரேங்க் வந்தாலா வேலை தேடின்னு கேட்கறதுக்கு. அந்த பொண்ணு, ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே தான் வந்து படுத்து கிடக்குறா, வேலை வேணும் வேலை வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரெக்கும் அவங்க அப்பாவும் இல்லை வேலைலாம் தர முடியாது, நீ வெளியே போயிடுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு தான் கேட்காம இங்கேயே வந்து இந்த சோஃபாவில் தான் படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ என்னவோ 2 நாளாக ஆளை காணும், எங்கே போனானே தெரியல அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்லவும், இந்த பொண்ணுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. அவளுக்கு அழுகையே வர மாதிரி ஆகிடுது, முகம்லாம் ஒரு மாதிரி மாறவும் அந்த பொண்ணு கேட்குறா, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சிட்றா. அதனால் அந்த லேடியும் சரி நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா.
இந்த பொண்ணுக்கா டென்ஷன்ல மூச்சே வாங்க முடியல, அப்படி நெஞ்செல்லாம் அடைச்சிக்கிச்சு போல இருக்குது. அவளால் மூச்சே வாங்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்போ ரேங்க் ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு காத்தெல்லாம் வீசி விட்டு, ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் பக்கத்தில் இருக்கேன் பாரு, டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் டென்ஷன் ஆகாத அப்படின்ட்டு அவளுக்கு காத்தெல்லாம் வீசி விட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை எதுக்கும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே காத்தெல்லாம் வீசி விட்டுட்டு, உனக்கு வேற எதுவும் பண்ணணுமான்னு கேட்க, அந்த பொண்ணு நல்லா கோவம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடும் போல இருக்கு, செம்ம கோவத்தோட சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ ரேங்க் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு ரேங்க் ஆஃபீஸ்க்கு இந்த ரேங்க் டெய்லி வரான்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அப்போ ரேக் பிம் கிட்ட சொல்லியிருக்கணுமே. அப்போ இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது போல இருக்கே. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறான். அதுக்கு பிம் தங்கச்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எப்படி பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்கு, இங்கே பாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒளிவும் மறைவும் இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சீக்ரெட்டை மறைச்சி வைக்கிறாங்கன்னா அது நாளைக்கு பெரிய பிரச்சனையாகவே உருவாகும் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் ரேங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே, உங்களுக்கு ரேங்கை பற்றி நல்லாவே தெரியுமில்ல. ஒரு பையன் பாத்ரூமில் வந்துட்டு ரேங்க் கிட்ட தப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சான்னா அந்த பொண்ணு சும்மா விடுவாளா, இல்லை பயந்துக்கிட்டு அழுதிட்டு ஓடுவாளா, இல்லை அந்த பையனை அடித்து போடுவாளான்னு கேட்குறதுக்கு அதுக்கு ரேங்க் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேங்க் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் அப்படி நடந்துக்கிட்டான்னா சத்தியமாக சொல்கிறேன், அவள் சும்மாவே விட மாட்டா. அவங்கள அதே இடத்துல வச்சு நல்லா சம்மத்தியாக வெளுத்து வாங்கிடுவா. அவள் இந்த மாதிரிலாம் சீப்பாக அழுதுகிட்டுலாம் வெளியே ஓடியாந்து பயந்து போயெல்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணும், எனக்கு ரேங்கை பற்றி வீட்டில் சொல்லணும், எங்கள் அக்காட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்க அவனும் ஒத்துக்கிறான். அப்படியே நம்ம பிம்மை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க காலையிலேயே ஜாப்க்கும் வந்துடுறாங்க. ஆனால் அவங்களால ஜாபில் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்காங்க. அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்குமே 2 பேருமே வீட்டுக்கும் வரல இல்லையா, அதனால இன்னமும் டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால மீனாவும் கூப்பிட்டு வந்து, என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரலையான்னு கேட்க, இன்னும் அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்றா. அப்போ அதனால தான் இவ்வளோ தூரம் டென்ஷனில் இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம மீனாவுடைய அசிஸ்டன்ட் 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. பிம், உன்னை தேடிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஹாலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம பிம்மும் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய பாக்ஸ் மட்டும் இருக்குது. அந்த பாக்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிம்மும் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்க, அதில் நம்ம பிம்காக அழகான ரோஸ் இருக்குமா. அந்த ரோஸ் பொக்கையை கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடியே ரேக்கும் இதை பார்க்குறான். பின்னாடியே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்க, அந்த பொண்ணுக்கு சுத்தமாகவே சந்தோஷமே இல்லை, சிரிப்பே இல்லாமல் அப்படியே திரும்பி பார்க்குறா. ரேக்கு பிம்க்கு எந்த விஷயமும் தெரிய வரக்கூடாது, அவளுக்கு சின்ன விஷயத்தில் கூட நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை ஹக் பண்ணுறதும் அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதும், அதுலேயும் பிம்முன்னு அந்த ரோஸில் எழுதி அதுக்கு கீழே டைமண்டில் ஹார்ட் செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனால் பிம்க்கு அந்த ஃப்ளவரை பார்த்து எந்த ஒரு சந்தோஷமே இல்லை, அப்படியே உம்முன்னு நின்றுட்டு இருக்க. ரக் பார்த்துட்டு, என்ன, நான் இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்ன முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் சிரின்ட்டு கொஞ்சவும் அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம பிம்மோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. ரக் நம்ம பிம்மு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பிம்மோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரக்கை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ மீனா பின்னாடி இருந்து வந்துட்டு தொண்டையை கணிச்சு காட்ட, இவங்க 2 பேரும் செம்மையாக பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு தானே பாஸ், அதனால பயந்துட்டு அவ பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துகிட்டு, பாவம் பிம் 2 நாளாவே அவ மூடே சரியில்லை, சரியா சாப்பிடல, சரியா பேசல, எந்த நேரம் பார்த்தாலும் ஓ நினைப்பிலேயே உட்காந்துருந்தா, அவளை நாங்க சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்களுக்கு பெரும்பாடா போயிடுச்சு, வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவளை கொஞ்சம் ஹாப்பியா பாத்துக்குன்னு சொல்லவும், நாங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், அதுக்கப்புறம் 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. ஆனா கார்ல போகக்குள்ள நம்ம பின் தங்கச்சி வான் கால் பண்ணி பேசுறா. வான் கால் பண்ணிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க ங்கிறதுக்கு அந்த பொண்ணு என்னன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ரேக் வேற பிம் கூட விளையாண்டுட்டே இருக்கவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வான் பேசிக்கிட்டு இருக்கா, இந்த டைம்ல விளையாண்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கவும், என்ன ரேக் வந்துட்டாரா, உங்களோட தான் ரேக் இருக்காரான்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்கு, ஆமா என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க, அப்ப ரேங்க் ஹஸ்பண்ட் ஓடி வந்துட்டு, அவகிட்ட சொல்லாத, இப்போதைக்கு எதுவும் சொல்லாதன்னு செய்கை காட்டவும், அந்த பொண்ணும் இல்ல நார்மலான விஷயம் தான், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு, எதுக்காக அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன,
என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு அது 2 நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்பதான் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. இந்த சமயத்துல போயிட்டு நீ அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிடாத, அதுக்கப்புறம் பெரிய பூகம்பமா வெடிச்சிரும். ஸோ இப்போதைக்கு அதை விட்டுரு, நம்ம டைம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு மனசே வரல. உடனே பிம் ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டு அவ ஏற்கனவே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாளா, அந்த ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிடுன்னு கொடுக்க அந்த பொண்ணு வாயில எடுத்து வச்சுக்கிறா. சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே எதுக்காக என்கிட்ட இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு கேட்கறதுக்கு, நீ சாப்பிட்றதுக்காக தான் கொண்டு வந்து கொடுத்தேன், சாப்பிடுங்கவும் அந்த பொண்ணு கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள ஆல்ரெடி லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கல. பிம் வீட்டுல ரேங்க் வந்துட்டா இல்லையா, அவ அங்க ஹால்ல உட்காந்துட்டு ஒரு குட்டி கார் பொம்மையை வச்சுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஆனும் வேலை செய்யறதுக்காக இதுக்கும் போய்கிட்டு இருப்பாளா. அப்ப ஆன் கிட்ட என்ன ரேக் என்ன காணும், பிம்மையும் காணும், என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு அவங்க இப்பதான் ரேக் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. டைரக்டா பிம்மை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் மூவிஸ் ரெஸ்டாரண்ட் நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்கள நீ தேடுறங்க? அவ கோவப்பட்டு செம்மையா திட்டி விட்டுறா. அதுக்கு அந்த பொண்ணு சும்மா விடாம நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவ ரூம்குள்ள போனவ அவளுடைய ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நோட்டிஃபிகேஷனாக வருமா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம ரேக்கும் பிம்மும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் அவள் பார்க்குறா. அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அது எப்படி நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ எப்படி இருக்கலாம், இவன் எப்படி இவ்வளோ தூரம் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவம் ஆயிட்டு அங்கே உள்ள பெட்ஷீட்லாம் களைச்சி போட்டுக்கிட்டு இருக்கா. அதுலேயும் ஆன்ட்டு கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆன் வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ இவ கத்துறதை பார்த்துட்டு அவளுக்கு செம்மையா பயமாயிடுது. அவளும் கத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது ரேங்க் தான் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சே, இவளால நாமளும் சேர்ந்து பைத்தியம் ஆயிடும் போல இருக்குது, இப்படி பயமுடுத்துடுறா பேய் ராட்சசி அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே வரா. இங்க ஹோட்டல்ல நம்ம பிம்மும் ரேக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரேக் குழந்தைய பத்தியே பேசுவான். எப்ப குழந்தை நமக்கு பிறக்கும், நம்ம சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு பிம் இருந்துட்டு லாஸ்ட் நைட்டு ரேங்க்கும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு சொல்றதுக்கு, ஏன் எங்க போயிருந்தாலாம் தெரியல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டிக்கு போயிருந்தான்னு சொல்லியிருந்தா அப்படிங்கிறதுக்கு, ஓ அப்படியா, முதல்ல அவளை அந்த ரூம்ல இருந்து காலி பண்ணணும், அவ காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களோட ரூமா மாத்திக்கணும் அந்த இடத்த அப்படின்ட்டு அதிகமாகவே குழந்தைங்க பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பானா. அதனால் பிம் இருந்துட்டு ரேக், ஒருவேளை என்னால் லைஃப் லாங் வரைக்கும் குழந்தை பெற்றுக்க முடியாத போயிடுச்சுன்னா அப்போ நீ வேறு ஏதாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிக்கவில்ல அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நீ என்ன பேசுகிற, அந்த மாதிரிலாம் நான் எப்படி யோசிப்பேன், நமக்கு குழந்தை தேவை தான், குழந்தை பிறக்குதோ இல்லையோ, ஆனால் நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், எனக்கு குழந்தை பிறந்தாலும் அது உன் குழந்தையா மட்டும்தான் இருக்கணும், நீ தான் அதுக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்ட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இந்த ரேங்க் என்ன பண்றான்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவ அவளுடைய ரூமை டெக்கரேட் பண்ணி கையில ஒரு பிளாக் கலர் கார் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா குட்டியா, அந்த காரை பெட் மேல வச்சு அதுல ஒரு ரோஸ் வச்சு அதுக்கு மேல ஒரு வைன் பாட்டில வச்சு அதை போட்டோ கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறா. இதை நம்ம வேன் பாத்துடுறா. வேன் பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன கார்ல எதுக்கு இப்படி பூ வச்சு வைன் பாட்டிலெல்லாம் வச்சு போட்டோ எடுத்து அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கா, அதுவும் மிஸ்யூன்னு சொல்லி என்ன விஷயமா இருக்கும்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவ டைரக்டா பிம்க்கு கால் பண்ணிடுறா. அந்த டைம்ல அந்த பொண்ணு வாஷ்ரூம்ல இருக்குமா. கால் பண்ண உடனே அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி பேசுறா. என்ன விஷயம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்காங்க, நான் உனக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன், அதை முதல்ல பாரு அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லவும் அவளும் போட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் இந்த ரேங்க் ஒரு போஸ்ட் போட்டிருந்தா இல்லையா அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அதில் மிஸ்யூன்னு எழுதியிருக்குமா, அதையும் பார்த்துட்டு என்னது மிஸ்யூவா, யார் இவன் மிஸ் பண்ணுறா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயத்தில் அவள் தங்கச்சியும் கால் பண்ணி கேட்குறா, நீ பார்த்தியா அந்த ஃபோட்டோவை, உனக்கு எதுவும் புரிஞ்சிச்சான்னு கேட்குறதுக்கு, எனக்கு எதுவுமே புரியலையேங்க, அவள் மிஸ்யூன்னு போட்டிருக்காளே, யாரை மிஸ் பண்ணுறாளான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு தெரியாது, அவள் பர்சனல் லைஃப்பில் நான் இன்டர்ஃபயர் ஆகிறதே இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஆக்சுவலி நீயும் ரெக்கும் ஹோட்டலில் சாப்பிடக்குள்ள ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு விட்டீங்க இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவள் இந்த ஃபோட்டோவையே போஸ்ட் பண்ணியிருக்கா. அது இல்லாத மிஸ்யூன்னு போஸ்ட் பண்ணியிருக்கா பாரு, அது எனக்கு தெரிஞ்சு ரெக்கா தான் இருக்கும், ரெக்கா தான் அவள் மிஸ் பண்ணுறாளா இருக்கும்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்கிற, ரெக்கா எதுக்கு அவள் மிஸ் பண்ணணும், ரெக்கா ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு,
அவனுக்கு தான் நான் இருக்கிறேனே, எதுக்காக அவன் மிஸ் பண்ணணும்? நீ சொல்றது எனக்கு சுத்தமாவே புரியலன்ட்டு அந்த பொண்ணு பதட்டமாகி பேச ஆரம்பிக்க, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? நீ போட்டோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளும் போஸ்ட் பண்ணியிருக்கா. இது வேணும்னே தான் பண்றா. இது உனக்கு சுத்தமா புரியலையான்னு கேட்கறதுக்கு நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. தேவையில்லாத பேசாதங்கிறதுக்கு இல்ல, நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரெக் சொன்னானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ கொஞ்ச நாளாவே ரெக் ஆபீஸ்ல தான் இருக்கா. ரெக் ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு இங்கதான் ஜாப் வேணும்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கா. அங்கேயே அவன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இது உனக்கு தெரியுமா இல்லையா? இல்ல ரெக் என்னைக்காவது இதை பத்தி சொல்லியிருக்கானா? அவன் நல்லவனா இருந்திருந்தா அந்த பொண்ணை அப்பயே வெளியே துரத்தி இருக்க வேண்டியதானே. ஆனா அவன் துரத்து விடாத இவ்வளோ நாள் வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. எனக்கு என்னமோ இதுல பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதுக்கு பிம் செம்மையா பதட்டமாயிடுறாங்க. உடனே வேன் போதும் நிப்பாட்டு, இதுக்கு மேல நீ பேசுறது என்னால கேட்க முடியல. இதை நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், என்ன பண்றதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன், போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த ரேங்க் போஸ்ட் போட்டிருந்தா இல்லையா, அந்த போட்டோவை பார்த்துட்டு செம்மையா பதட்டமாகறா. அதோடதான் இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலி நம்ம பிம்க்கு முழுசா உண்மை தெரியலன்னாலும் இந்த ரேங்க் எப்படி மட்டும் ஆளுங்கிறது ஓரளவுக்காவது தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இதோடயே இந்த ரேங்கை வீட்டை விட்டு வெளியே துரத்துவான்னு நினைக்கிறோம். பட் அந்த பொண்ணு என்னதான் பண்ண போறான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.